ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜாங்க இருந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரியா சேது, இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கியா, வந்தவங்கெல்லாம் இந்த கல்யாணத்தை ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு ரொம்பவே பாராட்டி தள்ளிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனசுக்கு அவ்வளோ திருப்தியாகவும் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சேதுவை பாராட்டவும். சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, நம்ம விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம்லப்பா, அந்த விருந்துக்கு எல்லா சாப்பாடும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்நேரத்துக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னென்ன பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம்ப்பா அப்படின்னு ராஜாங்கத்தை கூட்டிட்டு விருந்து ஏற்பாடு பண்ண இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. போன உடனே அந்த சமையல் ஐயா இருந்துட்டு, வாங்க ஐயா, சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு ஐயா, இப்போ மக்கள் எல்லாம் வந்தா அவங்களுக்கு பரிமாறுற வேலை மட்டும்தான் ஐயா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க ஐயா, என்னோட அப்பா இந்த சாப்பாடெல்லாம் திறந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, அதனால நீங்க கொஞ்சம் திறந்து காட்டுறீங்களா அப்படின்னு கேட்கவும், சரிங்க ஐயா, நான் திறந்து காட்டுறேன் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா திறந்து காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ராஜாங்கம் ஒவ்வொன்றுத்தையும் டேஸ்ட் பண்றாரு. எல்லா சாப்பாடுமே சூப்பரா இருக்கு அப்படின்னு காம்ப்ளிமெண்ட்டும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு சேதுக்கிட்டே, இங்க பாரியா சேதோ, இதை மட்டும் மக்கள் சாப்பிட்டாங்கன்னா மனசுக்கு திருப்தியாகவும் வயிறுக்கு நிறைவாகவும் போவாங்கயா, ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு விருந்தை தான் நான் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், அதே மாதிரி விருந்தை நீ ஏற்பாடு பண்ணியிருக்க அப்படின்னு பயங்கர சந்தோஷத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சாவுத்திரியும் தாமரையும் பயங்கர கடுப்பா இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பக்கமா போயிடுறாங்க. போன உடனே, எங்க பாருமா, இந்த விருந்து மட்டும் நல்லாவே நடக்கவே கூடாதுமா, இந்த விருந்துல கண்டிப்பா ஏதாவது பெரிய பிரச்சனை வரணும், இங்க கூடியிருக்க மக்கள் எல்லாருமே ராஜாங்கத்தை அசிங்கப்படுத்தணுமா அப்படின்னு நம்ம தாமரை பயங்கர வயிற்றுச்சல சொல்லவும், இதை கேட்ட நம்ம சாவுத்திரி இருந்துட்டு, இங்க பாருடி, நீ கவலையே படாத, கண்டிப்பா இந்த விருந்து நல்லாவே நடக்காத மாதிரி நம்ம பண்ணிடலாம், அந்த சாப்பாடெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாதி சாப்பாடை மக்களுக்கு போடலாம் அப்படின்னு எடுத்துட்டு போயிடுறாங்க. எடுத்துட்டு போன உடனே நம்ம தாமரைக்கு அப்பதான் ஒரு ஐடியா வருது. இங்க பாருங்கம்மா, அந்த சாப்பாட்டுல நம்ம ஒரு பல்லியையோ இல்ல கரப்பாம்பூச்சி எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டா எப்படிமா மக்கள் எல்லாம் இதை சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்கவும், இது கேட்ட சாவுத்திரிக்கு பயங்கர சந்தோஷம். தாமரை, சூப்பர் ஐடியா தாமரை அப்படின்னு அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு 4-5 பல்லியெல்லாம் பிடிச்சிட்டு வர சொல்கிறாங்க ஒரு ஆளுங்களை வச்சு. அதுக்கப்புறம் என்ன, பல்லியும் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க, கரப்பாம்பூச்சியும் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாம்பார்லேயும் ரசத்தில் அப்படின்னு எல்லாத்துலேயும் போட்டு கலக்கி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, பாதி பேருக்கு அந்த சாப்பாடெல்லாம் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே சாப்பிட போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு, யாருமே சாப்பிடாதீங்கன்னு கத்தவும், இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக்கு. என்ன சாவித்திரி, எதுக்காக சாப்பிடாதன்னு சொல்றேன், இங்க பாருங்கண்ணே, நான் ஒரு விஷயத்தால தான் சொல்றேன், அந்த சாம்பார்ல எல்லாத்துலயும் பல்லி கரப்பாம்பூச்சி எல்லாம் விழுந்திருக்கு, இந்த சாப்பாடை எப்படி மக்கள் சாப்பிடுவாங்க, இங்க பாருங்க, யாருமே சாப்பிடாதுங்க, இந்த சாப்பாடை சாப்பிட்டா கண்டிப்பா நமக்கு ஏதாச்சும் ஆயிடும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம மக்கள் எல்லாருமே அந்த சாம்பாரை கும்பலா நின்று பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுல நிறைய பல்லி இருக்கிறதையும் அதுக்கப்புறம் அதுல கரப்பாம்பூச்சி இருக்கிறதையும் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் ராஜாங்கத்தை பார்த்து, இங்க பாருங்க ஐயா, பெரிய வீட்டு மனுஷங்க, அதாவது பெரிய வீட்டு ஆளுங்க, நல்ல நல்ல சோறு போடுவீங்க, நல்ல விருந்து வைப்பீங்கன்னா உங்க விருந்து அழைப்புக்கு சாப்பிடலான்னு வந்தோம், ஆனா இப்படி ஒரு சாப்பாடை போடுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலங்க ஐயா அப்படின்னு மக்கள் ஒவ்வொருத்தரும் ராஜாங்கத்தை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க, யாருமே நம்ம என்னோட மாமாவை திட்டாதீங்க, என்னோட மாமாக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, அந்த சாம்பாரை பார்த்தீங்களா, எங்கேயாச்சும் விழுந்தா ஒரு பள்ளி இல்லை ஒரு கரப்பான் தான் விழும், ஆனா அது மொத்தமா விழுந்து கிடக்குதுன்னா இது யாரோ சதிதானு பண்ணியிருக்காங்க, அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, இத்தனை பல்லியை போட்டு யாராச்சும் சமைப்பாங்களா சொல்லுங்க, அதுவும் வெட்ட வெளிச்சத்துல பல்லி எப்படி அவ்வளோ அந்தரத்துல இருந்து விழுமா அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்பவே போல்டா கேட்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த எல்லாருமே பயங்கர ஷாக்கோட, ஆமா இல்ல, விழுந்திருந்தா கூட ஒரு கரப்பாம்பூச்சி இல்ல ஒரு பல்லி தானே விழுந்திருக்கும், இது என்ன மொத்தமா சாம்பார்ல எல்லாத்திலயும் குழங்கி இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க பாருங்க, எல்லாருமே யோசிங்க, கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு சதி வேலை இருக்கு, இந்த
ஃபங்க்ஷனை கெடுக்கணுன்றதுக்காகவே யாரோ இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்த்து காவியா வராங்க. வந்த உடனே இங்க பாருங்க, இதை யார் பண்ணது, எதுக்காக பண்ணாங்கன்னு இது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட தாமரைக்கும் சாவுத்திரிக்கும் பயங்கர ஷாக்கு. ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, என்ன காவியா சொல்ற, உனக்கு தெரியுமா யார் இதெல்லாம் பண்ணது அப்படின்னு கேட்கவும், எங்க பாரு தமிழ்ச்செல்வி, நீங்க யாருமே சந்தோஷமா இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாம ராஜாங்க ஐயா யாருக்குமே நல்லது பண்ணிடக்கூடாது, யாருக்கும் செலவும் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக்கு. என்னம்மா சொல்ற, நீ சொல்றத கேட்டா எனக்கு ஒண்ணுமே புரியுறபடி எல்லாத்தையும் சொல்றியா அப்படின்னு கேட்கவும், எங்க பாருங்க மாமா, நான் சொல்றத கேட்டா நீங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க, இது பண்ணதே உங்க தங்கச்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக்கு. என்ன சொல்ற, என்ன சொல்ற காவியா நீ அப்படின்னு கேட்கவும், ஆமா ஆமாம் மாமா, உங்களோட தங்கச்சி தான் மாமா இது எல்லா வேலையுமே பண்ணது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயமெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணதெல்லாம் சொன்னேன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் விட்டேன். ஆனால் மக்களெல்லாம் சாப்பிட இருந்தபோது இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்கன்னு நினச்சாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு புரியாதபடியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு, இங்கே பாரு காவியா, என்ன விஷயம்னு தெளிவாக சொல்லு, இங்கே இருக்க எல்லாருமே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. நீ யார் என்னன்னு சொன்னா கண்டிப்பா மாமா மேல எந்த தப்பும் இல்லைன்னு இந்த மக்களுக்கு புரியும்ல அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு, இங்க பாரு காவியா, என்னோட அப்பாக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னோட அப்பாக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு பேரை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சது யாரு சொல்லு, அவங்கள சும்மாவே விடுறதில்ல, இப்பவே அவங்களை ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு பயங்கர கோவத்தோட பேசவும், இதை பார்த்துட்டு இருந்த நம்ம சாவுத்திரியும் தாமரைக்கும் ஒரு மாதிரி வெடன்னு வேத்து வெடாச்சிட்டு இருக்காங்க. நம்ம மாட்டிக்கிட்டா கண்டிப்பா நம்ம ஏதாச்சும் பண்ணிடுவோமோ அப்படின்னு, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் இங்க பாருங்க மாமா, அதாவது மாமா கிட்ட சொல்லும் போதே உங்க தங்கச்சி தான் இதை பண்ணதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அது அவருக்கு காதுல விளையில போல. உங்க தங்கச்சி சாவுத்திரி, அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணு தாமரை இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா நெஞ்சு வெடிச்சிடுற மாதிரி ஆயிடுது. தன்னோட வீட்டில் இருந்து தான் உப்பை சாப்பிட்டுட்டு தனக்கே இப்படி ஒரு துரோகம் பண்ணியிருக்காளே அப்படின்னு நினச்சி ரொம்பவே மனசு வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதுக்கிட்ட, இங்கே பாரியா சேதோ, அவங்கள 2 பேரையும் சும்மாவே விடக்கூடாது, இப்படி ஒரு காரியத்தை பண்ணங்க, அவங்க 2 பேருமே ஜெயிலுக்கு தான் போகணும், போலீஸுக்கு கால் பண்ணியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சாவுத்திரியும் தாமரையும் ஓடி வந்து, இங்கே பாருங்கண்ணே, நான் இந்த வேலையை பண்ணலை, அந்த பொண்ணு என் மேலே இருக்கிற கோவத்தில் இப்படி ஒரு விஷயத்த, இப்படி ஒரு பழியை என் மேல தூக்கி போடுறது, இங்க பாரு காவியா, இது நான் தான் பண்ணனு உனக்கு எப்படி தெரியும், எந்த ஆதாரத்தை வச்சு நீ இப்படி எல்லாம் சொல்ற அப்படின்னு கேட்கவும், இங்க பாருங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எந்த ஆதாரமும் இல்லாம தான் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட நம்ம தாமரைக்கு பயங்கர ஷாக். அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, இதாங்க ஆதாரம், அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததும், அந்த சாப்பாட்டில் பல்லியும் அது மட்டும் இல்லாம கரப்பாம்பூச்சியும் போட்டதும், இது எல்லாமே வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன், பாருங்க மாமா அப்படின்னு காட்டவும், அந்த ஊர் மக்கள் இருக்கிற எல்லாருக்கும் காட்டுறாங்க. காட்டின உடனே பயங்கர ஷாக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம். இங்க பாருங்க ஐயா, நாங்க சொல்றேன்னு மட்டும் தப்பா நினைச்சுக்காங்கதுங்க, இப்படி ஒரு விஷ செடியை நீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இந்த விஷ செடியை நீங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா உங்க வீடும் விளங்காது, நீங்களும் விளங்க மாட்டீங்க அப்படின்னு அது பள்ளியிருந்து அடிச்ச மாதிரியே நம்ம ராஜாங்கத்துக்கு பேசவும், ராஜாங்கத்துக்கு பயங்கர அசிங்கம். அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாரியா சேதோ, அவங்க 2 பேரையும் சும்மாவே விடக்கூடாது, அவங்கள இந்த இடத்த விட்டு அனுப்பு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கப்பா, அதுதான் போலீஸை வர வச்சிருக்குது இல்ல, அவங்க வரட்டும், அவங்க வந்து இவங்க 2 பேரையுமே அள்ளிக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லவும், நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்க பாருங்கண்ணே, நாங்க இந்த தப்பை நாங்க தெரிஞ்செல்லாம் பண்ணல, தெரியாம பண்ணிட்டோம் மாமா,
தெரியாம பண்ணிட்டோம் மாமா, எங்களை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு ஒரு பக்கம் தாமரை சொல்லவும், ஒரு பக்கம் சாவித்திரி சொல்லவும், ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது ஈஸ்வரி வரவும் வந்து, இங்க பாருங்க மாமா, இவ இப்படியாப்பட்டவ தான், கண்டிப்பா இவ ஜெயில இருக்க வேண்டியவ தான், கண்டிப்பா போலீஸ்ல புடிச்சு புடிச்சு கொடுத்து இவளை கம்பி என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சாவித்திரிக்கு பயங்கர கடுப்பாகுது. இவ பண்ணாத தப்பாவ நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. ஆனா இப்போ வரைக்குமே தான் பண்ணது தப்புன்னு இப்போ வரைக்குமே உணரவே மாட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க பயங்கர கோவத்துல நம்ம மோகனா கிட்ட காதில் போயிட்டு, இங்கே பாரு மோகனா அப்படின்னு என்னமோ சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம மோகனா இருந்துட்டு போயிட்டு கார்லேருந்து என்னமோ தட்டில் கொண்டு வராங்க. கொண்டு வந்து நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட கொடுக்கவும், ராஜாங்கம் இருந்துட்டு அந்த தட்டில் இருந்தது அது துணி போத்தி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை துணியை எடுத்துகிட்டு பார்த்தா ஒரு சாட்டை. அந்த சாட்டையை எடுத்து ஒரே ஒரு அடி தரையில் விடுறாங்க. விட்ட உடனே ரெண்டு பேருக்குமே கதி கலங்கிடுது. அதுக்கப்புறம் நம்ம அதாவது யார் சாவித்திரி இருந்துட்டு, அண்ணா வேண்டாண்ணே ப்ளீஸ்ண்ணே, வேண்டாண்ணே, நான் இனிமேல் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேண்ணே, ப்ளீஸ்ண்ணே வேண்டாண்ணா, அடிக்காதீங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, உன்னை உன்னை என்னோட தங்கச்சி இந்த உறவெல்லாம் விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தாண்டி உங்களெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்கீங்களே, உங்களெல்லாம் உயிரோடு வைக்கவே கூடாது, நீங்கள்லாம் அவ்வளோ விஷச்செடி தானே, இந்த விஷச்செடியை வேரோடு பிடுங்கணும், அதனால நான் உங்களை ரெண்டு பேருமே சும்மா விடுறதில்ல, போலீஸ் வர வரைக்கும் உங்களை வெளுத்து வாங்க தான் போகிறேன் அப்படின்னு அடி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்த ஊர்க்காரங்க இருந்துட்டு, நியாயனா நியாயம், தர்மனா தர்மம் அப்படின்னு நல்ல அதாவது நேர்மையா இருக்கிறவரு அப்படின்னு ஊர்க்காரங்க ஒவ்வொருத்தரும் ராஜாங்கத்தை பெருமையா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு இன்னும் சந்தோஷமாயிடுது. தன்னை இவ்வளோ பெருமையா பேசுறாங்களே அப்படின்னு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. நம்ம சாவித்திரியும் தாமரையும் பயங்கர அடியை வாங்கிட்டு ஐயோ எம்மானு கத்திக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ பையன் கல்யாணம் நடந்தப்போ அதாவது என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினியடி, உனக்கு தேவை தாண்டி, வாங்கடி வாங்கடி, உன்னை பார்த்து அவ்வளோ சந்தோஷமா இருக்குடி அப்படின்னு பயங்கர சந்தோஷத்துல நம்ம சாவித்திரி பார்த்துக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் ஈஸ்வரி பார்த்துக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, இவங்களுக்கு இதெல்லாம் பத்தவே பத்தாது மாமா, இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு உங்ககிட்ட சொன்ன இல்ல மாமா, இந்த 10 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஏற்பாடு பண்ணியிருந்தீங்களா மாமா, அந்த 10 ஜோடியில 2 ஜோடி இவங்க ஏற்பாடு பண்ணது, இவங்க அவங்க கிட்ட டீல் பேசியிருக்காங்க மாமா, உங்களுக்கு 15 லட்சம் எனக்கு 15 லட்சம் அப்படின்னு டீல் பேசி அவங்க கிட்ட இங்க அந்த 10 பேர்ல 2 பேரா சேர்த்து விட்டுருக்காங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக்கு. என்னம்மா காவியா சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கவும், ஆமா மாமா, அவங்களே வேண்டாம் கேட்டு பாருங்க, கண்டிப்பா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் மாமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு சாவித்திரி, காவியா சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைண்ணே அது இல்லைண்ணே அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, உங்க 2 ஜென்மத்துக்கும் அசிங்கமாவே இல்லையா, நீங்க சந்தோஷமா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன், அப்படி இருந்தும் உங்களுக்கு எதுக்காக இவ்வளோ பணத்தாசை பிடிச்சி அலைஞ்சிட்டு திரியிறீங்க, உங்களுக்கு பணம் வேணும்னா என்ன கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேனே, 10 ஏழைங்களுக்கு கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக தானே இந்த கல்யாண ஏற்பாடையே பண்ணேன், ஆனா இப்படி கெடுத்து வச்சிருக்கே, அசிங்கமா இல்லை, அவமானமா இல்லை உனக்கு அப்படின்னு பயங்கர அடி திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு, மா இதெல்லாம் பார்த்தாவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குதுமா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் தமிழுக்கு பயங்கர கோவம் அங்கேருந்து தாமரை தட்டை எடுத்து நம்ம தாமரை மூஞ்சிலே ஒரே ஒரு அடி கொடுக்குறாங்க. இங்கே பாரு, உனக்கு வெக்கமாவே இல்லையா, இந்த எவ்வளோ ஊர் மக்கள் எல்லாம் சாப்பிட வேண்டிய சாப்பாடுல இப்படி வேஸ்ட் பண்ணி வச்சிருக்கியே, இந்த சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த சாப்பாடோட அருமை தெரிஞ்சிருந்தா நீ இப்படி பண்ணியிருப்பியா அப்படின்னு தத்துவம் பேச ஆரம்பிச்சிடறாங்க நம்ம தமிழ். அதுக்கப்புறம் அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாருங்கடி, உங்களுக்கு எவ்வளோ தான் பட்டாலையும் புத்தியே வராது, நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு அங்க களி தின்னு அங்க கிடைக்கிறது அதாவது நினைச்சதோ நினைக்காததோ பிடிச்சதோ பிடிக்காததோ ஏதோ ஒன்று தின்னு தீத்தாதாண்டி உங்களுக்கு புத்தியே வரும் அப்படின்னு நம்ம அப்பத்தா ஒரு பக்கம் சொல்லவும், அதுக்கப்புறம் ஊர் மக்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம சாவித்திரியும் தாமரையும் பார்த்து கேவலமா பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, போலீஸ் வந்துட்டாங்களா இல்லையான்னு கேளு சேது அப்படின்னு திரும்ப சொல்றாரு. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு, அப்பா நான் சொல்றேன்ப்பா, கால்
பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, இவங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. எப்படி மாமா இவங்களுக்கு மனசு வந்துச்சு? ஊர் மக்கள் எல்லாம் சாப்பிட உக்காந்துட்டாங்க. அவங்க அவங்க பசியில இப்படி மண்ணை வாரி போட்டுட்டாங்களே. இப்போ அவங்க இப்போ வயிறு நிறைய நிறைஞ்சு போகணும்னு வந்தாங்க. இப்போ அவங்க வயித்தை காய போட்டு அனுப்புற மாதிரி பண்ணிட்டாங்களே இவங்க அப்படின்னு நம்ம தாமரை ஒரு பக்கமும் மலர் ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் நம்ம மலர் சொன்னதை கேட்டு நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாருடி, மலருக்கு கூட தெரியுது அவங்க வயிறெல்லாம் காய போட்டு அனுப்பக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லவும், ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரியா சேதோ, இங்க வந்திருக்கவங்க யாருமே சாப்பிடாமலாம் போகக்கூடாது, உடனடியா சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருங்க யாருமே இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடும். ரெடி ஆயிட்ட உடனே நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். நீங்க இங்க நடந்ததெல்லாம் வச்சு மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க கண்டிப்பா எல்லாருமே சாப்பிட்டுட்டு என்னோட மகனையும் மருமகளையும் நீங்க வாழ்த்திட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க ஐயா, நீங்க இவ்வளோ நேர்மையா இருக்கும்போது கண்டிப்பா உங்க மகளும் மருமகளும் ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க ஐயா. கண்டிப்பா நாங்க சாப்பிட்டுட்டு தான் போவோம். நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், ராஜாங்கத்துக்கு அப்பதான் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. அதுக்கப்புறம் காவியா கிட்ட வந்து, இங்க பாருமா காவியா, நீ யார் இப்படி பண்ணதுன்னு சொல்லலைன்னா கண்டிப்பா ஊர் மக்கள் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு தான் நின்றுருப்பேன். என்னோட அசிங்கத்தை அவமானத்தை நீதாம்மா எனக்கு போக்கி கொடுத்துருக்க. எனக்கு அவமானம் வராமல் நீதாம்மா பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போது தமிழ் மாதிரியே நீயும் எனக்கு பெருமை சேர்த்துற விதமாக நீ நிறைய விஷயம் பண்ணியிருக்கம்மா. ரொம்ப சந்தோஷமா, உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு பொண்ணா, இப்படி ஒரு பொறுக்கிக்கு பாய்ச்சிருக்குன்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுமா. உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சாவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுமா. இங்கே பாருமா, அவன் என்ன பண்ணாலும் செஞ்சாலும் என்கிட்ட வந்து சொல்லு. நான் கண்டிப்பாக அவனை சும்மாவே விட மாட்டேன், சரியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு காவியா கிட்ட, இங்க பாருங்க, என்னோட மாமாவோட மரியாதை நீங்க காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க. நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமா, ரொம்பவே போல்டா, ரொம்பவே கலகலன்னு ரொம்ப அழகா பேசிக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கும் அப்படியே பேசணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா எனக்கு வர மாட்டேங்குது. ஆனா உங்களுக்கு நேச்சுராவே இது வருதே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் வந்து, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, எனக்கு காவியாவை கல்யாண மேடையில பார்த்த உடனே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இவ உன்ன மாதிரி தான் இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா. இங்க பாருடி காவியா, நீயும் தமிழ்ச்செல்வியும் 2 பேரும் சேர்ந்து ஒத்துமையா இருக்கணும் எப்பவுமே. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீயும், அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நீயும், 2 பேரும் சேர்ந்து ஒத்துமையா இருக்கணும் எப்பவுமே. இங்க பாருங்க அப்பதான், கவலையே படாதீங்க. தமிழ்ச்செல்வியும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் மலரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு தான். மலர் கூட நான் டெய்லியும் காரில் போயிட்டு காரில் வரேன் தெரியுமா. அவங்கள கிளாஸில் எடுத்துகிட்டு போய் விடுறதும் கூட்டிகிட்டு வர்றதும் நான் தான், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட அப்பத்தாக்கு பயங்கர சந்தோஷம். என்னடி சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையே. நீங்கள் 2 பேரும் நின்று பேசுனதை நான் பார்த்ததே இல்லையே. நீங்கள் பாருங்க அப்பத்தா, நீங்கள் உள்ளே போயிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி அப்பத்தா தெரியும்? கண்டிப்பாக தெரியாதுல்ல. நாங்கள் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக தான் பேசுகிறோம். அது மட்டும் இல்லை, நான் தமிழ்ச்செல்வி, அதுக்கப்புறம் மலர், இவங்க 3 பேருமே நாங்கள் எப்போவுமே இணைப்பிராமல் இருப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு அப்பத்தா கிட்ட சொல்லவும், அப்பத்தா இருந்துட்டு, ரொம்ப சந்தோஷம்டி, நீங்கள் இப்படியே பேசின மாதிரியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்த உடனே ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கோவமாக, இங்கே பாருங்கள் சார், இங்கே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த சாப்பாடுல எல்லாத்துலேயும் அதாவது பிளான் போட்டு இவங்க பல்லியையும் கரப்பா பூச்சியையும் போட்டு என்னை அசிங்கப்படுத்தணுன்னே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்கன்னு கூட பார்க்காம தப்புனா தப்பு தான் அப்படின்னு அதுக்காக தான் இவங்களை போலீஸை வர சொல்லியிருக்கேன். இவங்களை நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 வருஷமாவது ஜெயிலில் போட்டு அவங்களுக்கு கஷ்டம்னா என்ன, மக்கள் சாப்பாடுனா என்னன்னு அவங்களுக்கு புரியணும். அதுக்காக இவங்க ஜெயிலில் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சாவுத்திரி இருந்துட்டு, அதாவது ராஜாங்கத்து காதில் விழுந்து, இங்கே பாருங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே, நாங்கள் பண்ணது தப்பு தானே, என்ன மன்னிச்சு
மன்னிச்சிருங்கண்ணே, எங்களை ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பிடாதீங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாரு சாவித்திரி, உனக்கு எத்தனையோ வாய்ப்பு கொடுத்தாச்சு, இனிமேலும் உனக்கு வாய்ப்பு கொடுக்கவே முடியாது. என்னை ஜெயிலுக்கு அனுப்பினவங்க தானே நீங்கள், அனுப்பிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தவங்க தானே நீங்கள். நான் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை நான் சும்மாவே விடக்கூடாது. ஜெயில் வாழ்க்கை எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அது மட்டும் இல்லை, சாப்பாடோட அருமையும் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஒவ்வொரு ரூபாய்க்கும் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சாகணும். எதுவுமே கஷ்டப்படாமல் உனக்கு எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குல்ல, அதனால தானே இப்படி திமிரை எடுத்து ஆடிக்கிட்டு இருக்க. உன்னோட ஆத்தத்தை நான் இப்போவே முடிச்சு விடுறேன் அப்படின்னு பயங்கர கோபமாக சொல்லவும், இதை கேட்ட நம்ம தாமரை இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இனிமேல் நாங்கள் எந்த தப்புமே பண்ண மாட்டோம். ப்ளீஸ் மாமா, நீங்கள் அடித்து அடியே எங்களால் தாங்க முடியல மாமா. இனிமே நாங்கள் ப்ளீஸ் மாமா எங்களை ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பிடாதீங்க மாமா, எந்த தப்பும் பண்ண மாட்டோம் மாமா அப்படின்னு காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்கவும், ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாருங்க, இவங்களை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாரியா ராஜாங்கம், நீ சொன்னது தான் கரெக்டு, அவங்க 2 பேருமே ஜெயிலில் தான் இருக்கணும். இங்கே இருக்காங்க பார்த்தியா, அதாவது ஈஸ்வரியும் சித்ராவும், இவங்க 2 பேரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போங்க, அப்போ தான் இவங்க 2 பேருக்கும் புத்தி வரும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கத்த, நாங்கள் எதுக்காக ஜெயிலுக்கு போனோம், இங்கே பாருங்க, சும்மா இருக்கிறவங்கள நோண்டி விடுறீங்களா அப்படின்னு கேட்கவும், காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, எதுக்காக அப்பத்தாவை இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவங்க கரெக்டாக தானே சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுற கேட்க மாதிரி தனத்துக்கும் ஃப்ராடு தனத்துக்கும் நீங்கள் ஜெயிலில் தானே இருக்கணும். இப்போ வெளியே உக்காந்துட்டு நீங்கள் எந்த உழைப்பும் இல்லாமல் மற்றவங்க சம்பாத்தியத்தில் வந்து உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு எப்படி அந்த வர்த்த கஷ்டம் தெரியும். ஒவ்வொரு ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சா நீங்கள் இப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டீங்களே, உழைச்சி சாப்பிட்ணுன்னு மட்டும்தானே நினைப்பீங்க. அது எதுவுமே தெரியாததுனால தானே இப்படி கேவலமாக மற்றவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும், மற்றவங்க வளர்ந்துடவே கூடாது, மற்றவங்களுக்கு எதுவுமே செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த நினைப்பெல்லாம் நீங்கள் எப்போ விடுறீங்களோ அப்போ தான் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்ம காவியை சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது ஈஸ்வரிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் இருந்துட்டு, இங்கே பாருடி, என்னோட மருமக பேசுனதுமே நீ கப்பு சிப்புன்னு அமைதியாயிட்ட, இப்போ வாயை தர பார்க்கலாம், என்கிட்ட மட்டும் வாயை கிழிச்சிட்டு வந்தியே, இப்போ வாயை தரடி அப்படின்னு கேட்கவும், நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, நான் வாயை திறக்க முடியாத நிலைமையில இருக்கிறேன், வாயை திறக்கிறப்ப கண்டிப்பாக திறப்பேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, உன்னால் எப்போவுமே திறக்க முடியாதுடி, உண்மைக்கும் நேர்மைக்கும் கண்டிப்பாக ஒரு பவர் உண்டு, அது காவியா கிட்ட இருக்கிறதுனால கண்டிப்பாக அவள் எப்போவுமே சந்தோஷமாகவும் கண்டிப்பாக நேர்மையாக இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா காவியா, உன்கிட்ட பிடிச்சதே அந்த நேர்மை மட்டும்தாம்மா எனக்கு, அந்த நேர்மையால் கண்டிப்பாக நீ பெரிய லெவலில் வந்து நிற்ப, நீ கவலையப்படாத, உன்னோட வாழ்க்கை இப்படி இருக்குன்னு, கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை ஒரு நாள் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மோகனா வராங்க. வந்த உடனே, நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிங்களே, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, இப்போது காத்துக்கிட்டு இருக்க மக்களுக்கெல்லாம் நம்ம போயிட்டு சாப்பாடை போடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி மோகனா, எல்லாரையும் உட்கார சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்காந்துறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டும் முடிச்சிடுறாங்க. இங்கே பாருங்க ஐயா, பொறுமையாக சாப்பிட்டாலும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு வயிறு நிறைய மனசு நிறைய உங்கள் மகனும் மருமகளும் ரொம்பவே சந்தோஷமாக 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு அதாவது ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கள், கரெக்டாக 6 மணிக்கு மேலே இப்போது வள்ளி திருமண நாடகம் ஸ்டார்ட் ஆக இருக்குது, நீங்கள் யாருமே எங்கேயுமே போகாமல் இங்கே இருந்து அந்த வள்ளி திருமண நாடகத்தை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இங்கே பாருங்க ஐயா, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்கள் இங்கே இருக்கோம், கண்டிப்பாக அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு தான் நாளைக்கு தான் நாங்கள் வீட்டுக்கே போவோம் அப்படின்னு மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சேது கிட்ட, இங்கே பாருங்க, இவ்வளோ கிராண்டாக இந்த கல்யாணனால எதுக்காக ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தமிழ், எனக்கும் இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது, இந்த விஷயத்த பண்ணது எல்லாமே அதாவது அப்பாவும் தான், நீ கேட்கணுன்னா அவங்கள போயிட்டு தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம
அதாவது அப்பத்தா இருந்துட்டு, "என்னடி என்ன என்னோட பேரன்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்ட நம்ம தமிழ் இருந்துட்டு, "இங்க பாருங்க அப்பத்தா, இந்த கல்யாண நாள இவ்ளோ பெருசா கொண்டாடியே ஆகணுமா? சும்மா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு கேக்க வெட்டினா போதாதா? இத்தன பேருக்கு இவ்வளவும் பண்ணியே ஆகணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருடி, பாய் மேல அடிச்சுக்கோ. இப்படி ஒரு அபசகுனமான வார்த்தை வரக்கூடாது. உனக்காக இவ்ளோ ஏற்பாடு பண்ணியிருக்கான் என்னோட பையன் ராஜாங்கம். இப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையும் பார்த்து ரசிக்காம சந்தோஷப்படாம ஏன்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் பேசிடாம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரசிக்க கற்றுக்கோ. சரியா? எங்களுக்காக இல்லைன்னா உனக்காக இல்லைனாலும் எங்களுக்காக நீ ரசித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்விக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அதை வெளியில் காட்டவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு நம்ம சேதுவை முறைச்சி முறைச்சி பார்க்கவும், நம்ம சேது இருந்துட்டு, "இங்கே பாரு தமிழ், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு அதாவது அந்த சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, "தமிழ், ஐ லவ் யூ தமிழ்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அப்பத்தாக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம அதாவது தமிழோட அப்பா இருந்துட்டு இதை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. தன்னோட மகளோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு எத்தனையோ நாள் ஆசைப்பட்டேன், இப்போ என்னோட மகளோட வாழ்க்கை மாறிடுச்சேன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழையும் சேதியும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்த்து ரொம்பவே ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த கல்யாண நாளில் இன்னும் என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.